ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு தான் பாக்குறீங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து படத்துக்கு போக போறோம். என்ன படம்னா அஜித் படம், தலை படம். தலை படத்துக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் நேத்தே. நாங்க அப்படியே கிளம்புறது, என்ன பண்றோம், வீட்டுல என்ன பண்றோம் அப்படின்றதான். படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சூப்பரா தான் இருக்கும். தலை படம்னாலே நல்லா தான் இருக்கும். நாங்க நேற்று போய் டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கரெக்டா 3 மணிக்கு படத்துக்கு போறோம். அது வரைக்கும் ஃபுல்லாவே நாங்க காட்டுவோம். வந்து இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் கிளம்பி எப்படி போறோம் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டே ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல டிஃபரெண்டா என்னன்னா படத்துக்கு போறோம். அதை கிளம்பிட்டு நம்ம அந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவோம், பாருங்க. ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவ பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம் கழுவ போறேன். நிறைய பாத்திரம் கிடக்குதா பாத்தீங்களா சிங்க்ல. இதெல்லாம் நான் கழுவி வைக்க போறேன். ஓகே, கழுவலாமா? கழுவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாப்போம். பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்றத பாப்போம். அவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க, தெரியலையா? உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு லட்டு. இதெல்லாம் அவளுக்குதான். ஒரு பாக்ஸ் நிறைய லட்டு. ஏன்னாக்கா எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால லட்டு. இது அவ்வளோ லட்டு நான் தான் சாப்பிடுவேன், அவ சாப்பிட மாட்டான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல அதுக்குன்னு மொத்தமாலாம் சாப்பிட மாட்டேன், அப்பப்போ ஒன்னு சாப்பிடுவேன். அதுக்காக தான் ஒரு டப்பாவே வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, நான் போய் பாத்திரம் கழுவிட்டு வரேன். பெருக்கிட்டு அவங்க சுடு தண்ணி வைக்கணும், குளிக்கிறது. அப்பதான் அவங்க குளிப்பாங்க. சுடு தண்ணியில தான் அவங்க குளிப்பாங்க எப்பயுமே. பச்சை தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. குடிக்க முடிச்சுட்டு சுடு தண்ணி வச்சு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன போடலாம் அப்படின்னு. சுடிதார் மாதிரி போட்டியா பாப்பா? ட்ரெஸ் என்ன எடுக்கிறதுனே தெரியாது. என்ன போடுறது? சுடிதார் மாதிரி அதுல போடுறியா பாப்பா? இப்ப டக் பிடிச்சி அதெல்லாம் வேணாம். சும்மா இந்த மாதிரி நார்மலா போட்டுக்கிறேன். இது போட்டுக்கிட்டா போட்டுக்கோ. போட்டுட்டு ஏதாச்சும் கீழே போட்டுக்கலாம். ஜீன் போட்டுருவியா? அதை போட்டுலாம் அந்த மாதிரி ஏதாச்சும். ஒரு ஜீன் எடுத்துக்கோ. சரி, ஓகே. குளிச்சுட்டு வந்து காட்டலாமா? ட்ரெஸ் ஆயிட்டு வரணும். தொண்டை கட்டிருக்கு எனக்கு, அதான். பாப்பாக்கு டெடி நீ குளிச்சுட்டு வந்தா பாப்பாக்கு டெடி கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். சுடு தண்ணி வச்சாச்சு. அதோ பாருங்க பக்கெட்ல. அது கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம இவங்கள்ட்ட பேசுவோம். என்ன பண்றாங்க? சும்மா நோண்டிட்டு இருக்காங்களே. நான் வந்து பாப்பாவுக்கு டயர்டா இருக்கு, பாவம். அதனால பாப்பா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சரியா? ஓகே. டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்ததான் ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் சுக்கா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். ஏன் 1/2 கிலோ 10 கேட்டீங்க? ஏன்னா நம்ம வீட்டுக்கு தான் சொல்லிட்டாரு. ஓகே,
ஆல்ரெடி நாங்க போறாத படத்துக்கு புது மாப்பிள்ள மாதிரி அயன் பண்ணிட்டு இருக்கிறத பாருங்களேன். சட்டை ரொம்ப கசங்கி இருக்குங்க. நான் வந்து எப்பயுமே வந்து ஸ்திரீலாம் பண்ண மாட்டேன், எப்பயாவது ஒரு டைம் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரொம்ப கசங்கி இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனாலதான் எப்பயாவது ஒரு டைம் பண்ணா தப்பா சொல்லுங்க. வெளியில போறோம், நல்லா போகணும் இல்லையா. ரொம்ப நாள் கூட முதல்ல கசங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பாப்பா நீங்க ஆள காணோம், இங்க வா. அவ குளிச்சுட்டா, அவ குளிச்சுட்டா. இப்ப அவளுக்கு இளநீ வெட்டி தர போறேன் நானு. குளிச்சு முடிச்சிட்டேன். ஆமா, இளநீ கூழு எல்லாம் குடிக்க போறாங்க. ஓகேவா, வா இளநீ வெட்டி தர. வா பாப்பா, உனக்கு இளநீ குடி, இளநீ குடி. பாத்தீங்களா, இளநீ குடிக்க போறா அவ. குடி, நான் வெட்டுறேன் உனக்கு. இளநீ காலையில குடிச்சா நல்லது உடம்புக்கு. அதுக்காக தான் அவங்க கொடுக்கணும். எவ்வளவு தண்ணி இருக்குதுல, உள்ள வலிக்கி இருக்கு. சாட மாட்டேங்க, பார்த்து லென்ஸு. அவங்க குடிக்கட்டும், குடிச்சிட்டு அவங்க போய் ரெடி ஆவாங்க. அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துடணும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு இளநீ தண்ணி. ஓகே, அவ ரெடி ஆகட்டும், நானும் ரெடி ஆயிடுற. தலைலாம் வாரணும். ஓகே, நான் குளிச்சுட்டேன், அவ ரெடி ஆகிட்டு இருக்காளான்னு போய் பாப்போமா. நான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். ஓகே, வாங்க போய் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் இவ ரெடியாவே ஆக மாட்டாப்பா. என்ன ரெடி ஆயிட்டு இருக்கா, சிக்கு உடைச்சிட்டு இருக்காளாம். அப்பவே நான் ரெடி ஆயிட்டேன். இப்போ ரெடி ஆகிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சிட்டேன். ஓகே, இவங்க என்னென்ன மேக்கப்லாம் பண்றாங்கன்னு பார்ப்போம். இரு, என்னத்தான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்கு தான் ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரெடி ஆகுறாங்க. நமக்கு வேற வேலை இருக்கு. இவங்க ரெடி ஆகிறதுக்கு என்ன வேலை? அடுத்து உனக்கு ஜூஸ்லாம் போடணும் வேற. அதனால ஓகே ஓகே ரெடி ஆகுறா. ஓகே, இப்போ ரெடி ஆயிட்டா. கூழ் குடிக்கிறா. இந்தா கூழ். தேங்க்யூ. நீ? நான் குடிக்கிறேன், நீ குடி. கூழ் குடிக்கிறேன். எனக்கு வந்து என்ன வேலைனாக்கா, ஜூஸ் போடணும் போய். அடுத்து எனக்கு ஏன்னா அடுத்து நாங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்போம். அதுக்காக தான் ஆப்பிள் ஜூஸ். அதனால் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து அடுத்து ஜூஸ் குடிக்கலாம் அவளுக்கு. கூழ் குடித்ததுக்கப்புறம் கூழ் குடிக்கட்டும். நான் வேணும் இன்னும் ரெடி ஆகணும். பவுடர்லாம் அடிச்சுட்டு இன்னும் ரெடி ஆகணும். கூழ் குடிக்கட்டும். நம்ம போயிட்டு ஜூஸ்லாம் அரைச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம்.
யாருக்கெல்லாம் கேழ்வரகு கூழ் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, மாங்காய் இல்லாம சாப்பிட மாட்டியே? எனக்கு மாங்காய் தான் பிடிக்கும். ஆமா, மாங்கான்ற பேர்ல வேற ஏதோ போட்டு வச்சிருக்காரு. நிறைய பேர் அவருக்கு என்னதான் பேஸ்ட் போடுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. என்ன லாக்மியோட மாய்ஸ்சரைசர் என்னதான் போடுறான்னு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அதுதான் இந்த பாரு, லாக்மியோடது ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சமாக தான் போடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் திங் இந்த ஓகே, போஸ்ட் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு வெளியே போனாதான் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே ஃபவுண்டேஷனும் சன்ஸ்கிரீனும். அதையும் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் பான்ஸ் போட்டுட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணவோ ஒரு கலர் கிடைக்கும். அடுத்து அது ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவேன். எனக்கு டைம் இல்லை, இல்ல அந்த ஸ்பான்ஸ் வச்சு வச்சுருப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல ரோஸ் பவுடர் இருந்தா போட்டுக்கலாம். எனக்கு ரோஸ் பவுடர்லாம் நான் போட்டு பழக்கம் இல்லை. ஆனா நான் நார்மலாவே போட்டுட்டு வந்துடுவேன். ரெடியா வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆல்ரெடி கலர் தான் அவங்க, அதனால அவங்களுக்கு அதிக மேக்கப்லாம் வேண்டாம். அவ்வளவுதான். இது அதிகமா கண்ட கிரீம்லாம் தடவ மாட்டான். சும்மா ஒரு 2 மணி நேரம் வச்சிருவா. அவ்வளவுதான். ஓகே, லாக்மியோட லிப்ஸ்டிக் கண்ணுக்கு ஓகே. இவங்க மட்டும் ரெடியா வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாரு. ஓகே, பொட்டும் இது இங்க வச்சுட்டு அப்புறம் கண்ணுக்கு எனக்கு ரொம்ப பட்டை திட்டினா நல்லா இருக்காது. ஃபினிஷிங் பண்ணி ரெண்டு கண்ணுமே பாருங்க. சூப்பர். மேல இப்படிதான் இருக்கும், கீழே வச்சு
எனக்குலாம் பயமா இருக்கு கண்ணுக்குள்ள எப்படி வைக்கிறாங்களோ. அது கண்ணுக்குள்ள வச்சா ஸ்ப்ரெட் ஆயிடும். கொஞ்சம் கீழே தான் வைக்கணும். கொஞ்சம் டார்க்கா கொடுக்கும் ஐலைனர் வச்சா. வேற ஒண்ணு எனக்கு மை வச்சாதான் எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி ஃபுல்லாயிடும். கண்டிப்பாவா? ஓகே, அவ்வளவுதான் என் மேக்கப் பினிஷ்டு. வேற ஒன்னும் இருக்காது. வாட்ச் கட்டுறேன். அவங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ரெடி ஆகணும். எனக்குலாம் ஒண்ணுமே இல்லை. வெறும் தலை சீவிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா சந்தனம் வைப்பேன். அவ்வளவுதான் என்னோட மேக்கப். அவள் ரெடி ஆகுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு வேற இப்ப போய் ஜூஸ் போடணும், அவளுக்கு கூழ் ஊற்றி குடிக்கணும், வேலை வேற கிடைக்குது. ஓகே, ரெடி ஆகட்டும். ஆயிடுச்சாமும் எனக்கு வந்து இந்த இடத்தாண்ட வந்து கொஞ்சம் சின்ன வயசுல அடிபட்டிருக்கும். ஸோ அதை வந்து லைட்டா மறைக்கிறதுக்காக லாக்மியோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவேன். நம்ம போய் வேற ஏதாவது வேலை பார்ப்போம். ட்ரெஸ் வந்து மாடல் ட்ரெஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் மாடலா கம்பல் வந்து ஃபுல்லா இப்படி வச்சிருக்கோம். மாடலா இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னும் இருக்கு. எனக்கு இது ரெண்டும் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க, கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. இது கட்ட இது பாருங்க, நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், நல்லாவும் இருக்கும். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தர்பூஸ் காலையில இருந்து நாங்க சாப்பாடுலாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. எல்லாம் ஃப்ரூட்ஸா எடுத்துருக்கோம். ஓகே, இளநீ குடிச்சிட்டு கூழ் குடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து வாட்டர் மெலான். அது இப்ப வெயில் ரொம்ப ஆயிடுச்சு இல்ல, இப்பெல்லாம் வந்து சாப்பிடணும். தர்பூசணி வந்து நல்லது. ஆமா, வெயிலுக்கு மோஸ்ட்லி அது வந்து இப்பெல்லாம் கம்மியாவே கிடைக்கும். சாப்பிடு பாப்பா. சாப்பிட்ற, நீ சாப்பிட எப்படி இருக்கு பாரு. நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கு. ரெட்டா தர்பூசணி பார்க்க சூப்பரா இருக்கு, நல்லா ரெட் கலர்ல. ஓகே, சாப்பிடு, நான் வச்சுட்டு தரேன். ஓகே, பாருங்க செம்மையா இருக்குல்ல, ரெட் கலர்ல நல்லாதான் இருக்கும். ஓகே, பாத்துரும். ஜூஸ் பாப்பாவுக்கு இந்த ஜூஸ் வேணுமா? என்ன ஜூஸ்? தர்பூசணியா? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இறை எப்படி இருக்கு பார்க்கலாமா? அங்க போறமா? அது பாத்தியா? கீரியா? ஓடுது பாருங்க, கீரி கீரி கீரி. என் வீட்டுகிட்ட கீரி பிள்ளை எப்படி இருக்கு பாருங்களேன். என்ன பாக்குது அது? ஓடிச்சு ஓடிச்சு ஓடிச்சுங்க. செடி மாதிரி இருக்குல்ல, நல்லா அது வருது. பார்த்துச்சு, என்னை எடுத்துட்டேன். சூப்பரா எடுத்துட்டா. அதை நான் என்னையே பாக்குது. ஓகே, எடுத்தாச்சு. அது எப்படி ஓடிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அங்க காடா இருப்பேன் என் வீட்டாண்ட, அதனால அது வருது. எதுவும் அது வந்தா பாம்புலாம் வராதுன்னு சொல்லுவாங்க, தெரியல, ஆனாலுமே வரும். ஓகேவா? சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பாப்போம்.
ஹாய், ஜூஸ் போட்டு எடுத்துட்டு இருந்தாச்சு. ஃப்ரெஷ் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா நல்லா. இந்தா குடி, நான் எடுக்கிறேன். குடி பாப்பா. குடி ஜூஸ் குடி. ஓகே. ஓகே, குடி 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 குடி. நல்லா இருக்கா? ஆப்பிள் ஜூஸ் போட்டாச்சு. அது கூட ஃபுல்லா குடிக்கவே மாட்டான். சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஹாய், பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிளம்பிட்டோம். இன்னும் டைம் இருக்கு. ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியா 3 மணி தான் ஷோ. ஓகேவா? கொஞ்சம் அப்படியே நாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு. நான் நைட் ஷோ அடிக்க மாட்டேன்னா குளிரோட ஏசி போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு 3 மணிக்கு போனா 6 மணிக்கு வந்துடும். கரெக்டா இருக்கும் டைமிங். ஸோ ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னும் நாங்க சாப்பிடல. ஏதாவது சாப்பிடுவோம்னு தெரியல. வயிறே ஃபுல்லா இருக்கு இப்பயே. ஆனாலுமே ஏதாவது சாப்பிடணும். ஓகேவா? போய் ரவுண்டு போயிட்டு அப்படியே ஜாலியா படத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே. நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடாம தானே இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க 3 மணிக்கு படத்துக்கு வர இருக்கா. வந்து ஆல்ரெடி வீட்டுல எல்லாம் வெக்கையா இருக்கு, எதுவுமே செய்ய முடியல. சரி, நம்ம வந்து எப்படியோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ஒன்ஸ் கடையில சாப்பிட்றோம். ஸோ வந்து கமெண்ட் பண்ணாதீங்க என்ன டெய்லி கடையில சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் டெய்லிலாம் சாப்பிடல, 2 வீக்ஸ்க்கு 1 டைம் அப்படிதான் சாப்பிடுவோம். இல்லை அதுவே சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு குஸ்கா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து வீட்டிலனா பீஸ் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். 2 பேர் எப்பவுமே சாப்பிட மாட்டோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு என்னன்னா நம்மளுக்கு வேண்டாம், குஸ்கா மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்கா மட்டும் வாங்கிட்டு வந்தோம். கூட வந்து சிக்கன் குஸ்கா ரைத்தா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இது வந்து நாங்கள் தள்ளு வண்டி கடையில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வெறும் 80 ரூபாய் மட்டும்தான். ஓகே, சாப்பிடுவோமா? சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். பசி இது ரொம்ப. ஓகே, சாப்பிடலாம். சாப்பிடறத காட்டுறேன். ஓகே, சாப்பிடும் போது நான் காட்டுறேன். ஓகே, சாப்பிட போறோம் நாங்க. மை ஃபேவரட் கத்திரிக்கா பச்சடி. வெறும் குஸ்கா தான். வெறும் குஸ்கா தான், பீஸே இருக்காது. காட்டிட்டேன். அப்புறம் இங்க பாருங்க, ஒன்லி குஸ்கா மட்டுமே, சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க இங்க ரவுண்ட் அடிச்சுட்டு அவ்வளவுதான். 3 மணிக்கு படத்துக்கு போயிடுவோம். படத்துக்கு போயிட்டு 1 hour தான் இருக்கு. உள்ள போயிட்டு நம்ம தலைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மறக்காம ரிவ்யூ கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து நல்லா இல்ல நம்ம போயிட்டு ரிவ்யூ கொடுப்போம். என்ன சொல்றாங்க? நம்ம மெயினா போயிட்டு கொடுப்போம் ரிவ்யூ. எப்படிதான் இருக்கு, எப்படிதான் தலை. அதுவும் இல்லாம அவளுக்கு த்ரிஷானா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னா த்ரிஷா மேம் தான். ஹீரோ அப்படின்னா தனுஷ் தான். அதனால எனக்கு பிடிக்கும். பாப்போம், நல்லா தான் எடுத்திருப்பாங்க. நம்ம போயிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். ஆமா, ஓகேவா? போய் படம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கறோம். கேக்குறேன். இது வந்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டாண்ட இருப்போம். அப்போ வந்து நான் இதை குட்டிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த கல்ல ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருந்தது. இப்ப என்ன அதே கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கிட்டு வந்தாலும் அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த பிரியாணி தான் இது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும். இந்த அம்மா வந்து எவ்வளவுதான் பிரியாணி கொடுத்தாலும் திகிட்டாது. பிரியாணினா சாப்பிடுவான். பேசாம இவளுக்கு பர்த்டே கிஃப்டா நான் பிரியாணி இது பண்ணிடலாமான்னு பாக்குறேன். பொட்டலாம் கட்டி பார்சல் பண்ணி வச்சிடலாமான்னு பாக்குறேன். எப்ப பாரு பிரியாணி. என்னோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா நான்வெஜ்ல வந்து பிரியாணி, வெஜ்ல அப்படின்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி சாதமா பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுன்னா சாம்பார் சாதம் தான். ஓகே ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது காட்டுறோம். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்ப நாங்க வந்து படத்துக்கு கிளம்ப போறோம். ரெடி ஆயிட்டோம். இப்ப படத்துக்கு கிளம்ப போறோம். போயிட்டு அங்க எப்படி இருக்குன்னு பாக்க போறோம். படத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மணி 3 மணி ஆக போகுது. ஓகே, போலாமா? நாங்க தியேட்டருக்கு வந்துட்டோம். உள்ள போறோம். இப்போ உள்ள போயிட்டு என்னென்ன பண்றோம்ன்றத காட்டுறோம். ஓகே,
ஓகே நாங்க தியேட்டருக்கு வந்துட்டோம். ஐயோ இது என்ன வாய்ஸ் லிஸ்ட்? ஆமா இது லாகுக்கு. நாங்க தியேட்டருக்கு வந்துட்டோம். படம் ஒண்ணு இருக்கு. ஓகே படம் போட்டோன்னே நாங்க காட்டுறோம். நாங்க தான் WHC வைஸ் பிரசிடண்டா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். மாசத்துக்கு 40,000 மன்னத் சம்பளம். டாக்ஸ் அது இதுன்னு கழிச்சு போனா இப்போ குறைஞ்ச ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப நான் டீ போட்டு குடுக்க போறேன். இதுக்கு வந்த டீ போட்டு குடுக்கலாம். ஓகே எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. படம்லாம் பார்த்தாச்சு. முடிக்கிறப்ப சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே இப்ப போயிட்டு டீ போட்டு குடிக்கலாம். ஓகேவா அங்க டீ போடுறேன். ஓகே கைஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. காபி போட்டாச்சு. காபி போட்டாச்சு. காபி குடிக்க போறோம். ஓகேவா வீடியோ முடிச்சு போற நேரம் வந்துருச்சு. செம்ம டயர்டா ஆயிடுச்சு. எங்களுக்கு வேற படத்துக்கு போயிட்டு வந்துட்டு பயங்கர டயர்டா இருக்கு. நானும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். பாத்தீங்கன்னா படம் ஓகே சூப்பரா தான் இருந்துச்சு. வேற லெவல். ஃபைட்லாம் செம்மையா இருந்துச்சு. கண்டுபிடிக்கிறது தான் ஃபுல்லா சென்டிமெண்ட் தான். எப்படின்னாக்கா நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து அது நல்லா இல்லைன்னாங்க. சூப்பரா ட்விஸ்ட் நிறைய இருந்தது. சோ வந்து அடுத்தடுத்து அதுதான் வந்து கதையாவே இருந்தது. ஒய்ஃப்காக தேடுறாங்க படத்துல. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ட்விஸ்ட் நிறைய இருந்ததுனால சூப்பரா இருந்துச்சு. அஜித் ஃபைட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு தலை ஃபைட்டும் சூப்பரா இருந்துச்சு. மாத்தி மாத்தி 2 பேருமே ஃபைட் நல்லா பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மறக்காம போய் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு பிடிச்சதா இருந்துச்சு படம்லாம். ஓகே நல்லா இருந்தது. அதுவும் த்ரிஷா அவங்களாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். த்ரிஷா மேம்லாம். சோ எனக்கு பர்சனலாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சோ ஓகே இந்த இது வந்து கிட்டத்தட்ட டே ரொட்டீன் மாதிரி தான் படத்துக்குலாம் போயிட்டு இருந்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ டாடா பை.